வணக்கம். உங்களை டாக்ஸ் ஆஃப் சாமானியன் சேனலுக்கு வரவேற்கிறேன். நான் உங்கள் முரளி. இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் அண்ணா நகர். அண்ணா நகரோட வரலாறு. அண்ணா நகரோட வரலாறு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அண்ணா நகரோட வரலாறு அவ்வளோ பெருசான்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, அண்ணா நகரோட வரலாறு ரொம்ப பழமையானது. சரி, அப்படி அதில் என்ன முக்கியமான விஷயங்கள் இருக்குது, எதனால் அது ரொம்ப பழமையான வரலாறுன்னு சொல்கிறோன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் அண்ணா நகரை போய் கூகுள்லேயோ இல்லை ஆன்லைனில் வேறு ஏதாவது சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டேட்டாஸ் பார்த்திங்கன்னா, முதல்ல அண்ணா நகர்னு சொல்லக்கூடிய பகுதி ஒரு காலகட்டத்தில் நடுவங்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமமாக இருந்துச்சு. ஸோ அந்த கிராமத்தில் ஒரு எக்ஸிபிஷன் நடத்தப்பட்டது. அந்த எக்ஸிபிஷனுக்கு அப்புறமா அந்த பகுதி அண்ணா நகர்னு பெயர் மாற்றப்பட்டது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு டேட்டா கிடைக்கும். ஆனால் உண்மையிலேயே அந்த பகுதி நடுவங்கரைன்னு அழைக்கப்பட்டதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. சரி, அப்போ அந்த பகுதி என்ன பெயரால் அழைக்கப்பட்டது, ஏன் அந்த பகுதி அண்ணா நகராக மாற்றப்பட்டது, மற்றும் அது அண்ணா நகராக மாற்றத்துக்கு முன்னாடிக்கும் பின்னாடிக்கும் இருந்த பல விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, அண்ணா நகர் இதற்கு முன்னாடி நடுவங்கரைன்னு அழைக்கப்படுறதா சொல்கிறாங்க இல்லையா? அந்த நடுவங்கரை அப்படின்ற பகுதி எங்கே இருக்குது? ஸோ இந்த நடுவங்கரைன்ற பகுதி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு பக்கமாக அம்ஜிகரையும் மேற்கு பக்கமாக முகப்பேர், இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட பகுதி தான் அண்ணா நகர்னு சொல்கிறாங்க. இந்த அண்ணா நகர் வந்துட்டு அண்ணா நகர் ஈஸ்ட், அண்ணா நகர் வெஸ்ட், அண்ணா நகர் வெஸ்ட் எக்ஸ்டென்ஷன், இந்த மாதிரி 3 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம முக்கியமாக பார்க்க போகிற ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா ஈஸ்ட் அண்ணா நகரை பற்றி தான். ஸோ ஈஸ்ட் அண்ணா நகர் சொல்லக்கூடிய பகுதி ஒரு காலகட்டத்தில் கிராமமாக இருந்துச்சு. அந்த கிராமத்துக்கு பேர் முல்லம். ஆமாங்க, முல்லம் கிராமம் தான் அண்ணா நகர் இதுக்கு முன்னாடி அழைக்கப்பட்டது. இந்த முல்லம் கிராமத்தில் பார்த்திங்கன்னா நடுவங்கரை, ரெட்டித்தோப்பு மற்றும் சில பகுதிகள், இது எல்லாமே சேர்ந்து தான் முல்லம் கிராமம்னு அழைக்கப்பட்டது. ஸோ ஒரு 1947க்கு நமக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவோட வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாச்சு. விவசாயத்தை மட்டுமே முதன்மையான தொழிலாக கொண்டு வந்த நம்ம இந்தியா அதுக்கப்புறமா வந்துட்டு தொழிற்சாலைகள், தொழில்நுட்பங்கள் இதில் வளர்ச்சி பெற ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்படி வளர்ச்சி ஆரம்பிக்கப்பட்ட போது நம்ம வந்துட்டு அதுக்காக ஒரு முயற்சியாக என்ன பண்ணாங்கன்னா, நம்மளோட இண்டஸ்ட்ரியல் பவரை வெளியே தெரிய வைக்கிறதுக்கும் மற்ற நாட்டோட டெக்னாலஜியை கொண்டு வரதுக்காகவும் ஒரு ட்ரேட் ஃபேர் நடத்தலாம்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த ட்ரேட் ஃபேரோட பேர் வந்து இந்தியன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஃபேர். ஸோ இனிமேல் அதை ஷார்ட்டாக ஐஐடிஎஃப்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியாக நம்ம ஒரு ஐஐடிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸிபிஷன் நடத்தலாம்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்காக இந்திய அரசு ஒரு பகுதியை தேர்ந்தெடுக்க வேண்டி இருந்துச்சு. அந்த பகுதி தமிழ்நாட்டில் சென்னையில் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மையமான பகுதியாக இருக்கணும்னு முடிவு பண்ணி தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது தற்போதைய அண்ணா நகர் அதுக்கு சரியான பகுதியாக இருந்துச்சு. ஸோ அந்த பகுதியை சுற்றி தான் அந்த ட்ரேட் ஃபேர் நடந்துச்சு. அப்போது அந்த பகுதி இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரெட்டித்தோப்புன்னு அழைக்கப்பட்டது. ஸோ அப்போது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அண்ணா நகர் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா முல்லம் கிராமம். அந்த முல்லம் கிராமத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதி ரெட்டித்தோப்பு. அந்த ரெட்டித்தோப்பு பகுதியில் தான் அந்த ஐஐடிஎஃப் ஃபேர் நடந்துச்சு. ஸோ அப்போ அங்கே எக்ஸிபிஷன் நடத்தணும், ஆனால் அங்கே மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க. ஸோ அந்த பகுதியை நம்ம அரசாங்கம் கையகப்படுத்தணும். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க மக்களை அந்த இடத்துல இருந்து வேறு ஒரு இடத்துக்கு இடம் மாற்றணும்னு முடிவு செய்கிறாங்க. ஸோ அப்படி அங்கே இருக்க மக்களை ஜனவரி 21, 1967 அன்றைக்கி அங்கேருந்து எவாக்குவேட் பண்ணிவிட்டு அண்ணா நகரோட தற்போதைய எல்லை, அதாவது இப்போதைய திருமங்கலம் சொல்லக்கூடிய பகுதிக்கு இடம் மாற்றுறாங்க. அங்கேருந்து எவாக்குவேட் பண்ணிட்டாங்க. எவாக்குவேட் பண்ணிட்ட பிறகு அந்த இடத்துல ஐஐடிஎஃப் நடத்துறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அந்த நிலத்தில் வந்துட்டு நிறைய கட்டுமானங்களை உருவாக்குறாங்க. இப்போ இருக்கக்கூடிய அண்ணா நகர் டவர், அப்புறம் இன்னும் சில நிறைய ஸ்ட்ரக்சர்ஸை உருவாக்கியிருப்பாங்க. அது ஒவ்வொன்றும் ஒரு இந்தியாவோட ஒவ்வொரு மாநிலத்தோட அரங்குகளாகவும் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்க தொழில் நிறுவனங்கள் அவங்களோட அரங்குகளாகவும் இருந்துச்சு. இந்த அண்ணா நகர் டவர்னு நான் சொன்னோம் இல்லையா, இந்த அண்ணா நகர் டவர் அந்த காலகட்டத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் மிகப்பெரிய ஒரு ஜமானாக இருந்த விஸ்வேஸ்வர் ஐயா, நீங்கள் கேள்விப்பட்டீங்க, அவர் ஞாபகார்த்தமாக தான் நம்ம இன்ஜினியரிங் டே, இந்தியாவோட இன்ஜினியரிங் டே கொண்டாடுறோம். ஸோ அந்த விஸ்வேஸ்வர் ஐயா ஞாபகார்த்தமாக அந்த அண்ணா நகர் டவருக்கு விஸ்வேஸ்வர் ஐயா டவர் அப்படின்னு பேர் வச்சாங்க. இதில் என்ன மாதிரியான கட்டமைப்புகள், என்ன மாதிரியான அரங்குகள் இருந்துச்சு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தமிழில் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த பழைய திரைப்படமான கலாட்டா கல்யாணம் படத்தில் ஒரு பாடல் வந்திருக்கும். இந்த பாடல் அந்த ஐஐடிஎஃப் அப்படின்ற ஒரு கண்காட்சி நடக்கிற அந்த 1968 அன்னைக்கு அப்போவே வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் எந்த மாதிரியான அமைப்புகள், எந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ், எந்த மாதிரியான நிறுவனங்கள்லாம் பங்கேற்றுச்சு அப்படின்றது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த பாட்டோட லிங்க்கை நான் வந்துட்டு கமெண்ட்லேயும் மற்றும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் பின் பண்ணுறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். சரி, வாங்க நம்ம விஷயத்துக்கு போவோம்.
சரி, இப்படி அந்த இடத்துல இருந்த மக்கள் அங்கேருந்து காலி பண்ணிவிட்டு அப்புறம் அந்த இடத்துல ஐஏடிஎஃப் வேறு நடத்தலான்னு முடிவு பண்ணாங்க இல்லையா? ஸோ அந்த ஐஏடிஎஃப் பார்த்தீங்கன்னா 1968 வருடம் நடத்தலான்னு முடிவு பண்ணுறாங்க. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த சமயத்தில் நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விவி கிரி அவர்கள் துணை குடியரசுத் தலைவராக இருந்திருக்காங்க. ஸோ 1968 நடத்தலாம் முடிவு பண்ணும்போது அப்போது திமுகவோட ஆட்சி அங்கே நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ சிஎன் அண்ணாதுரை அவர்கள் தான் முதலமைச்சராக இருந்தாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு அப்படின்றது நம்ம இந்தியாவில் சென்னையில் நடத்தலான்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. முதலாவது தமிழ் ஆராய்ச்சி மாநாடு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல கோலாலம்பூரில் நடந்துச்சு. 2வது மாநாடு சென்னையில் நடத்தலான்னு முடிவு பண்ணும்போது இதே முல்லம் கிராமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அண்ணா நகர் நடத்தலான்னு முடிவு பண்ணுறாங்க. அப்படி முடிவு பண்ணும்போது ஐஏடிஎஃப்பும் நடத்தணும், உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடும் நடத்தணும். அப்போ அதில் என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, சரி எதை ஃபஸ்ட் நடத்தலாம், எது செகண்ட் நடத்தலாம்னு யோசிச்சாங்க. ஸோ அப்போ சரி ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நடத்திடலாம், அதுக்கப்புறமா ஐஏடிஎஃப் நடத்தலாம்னு முடிவு பண்ணுறாங்க. ஜனவரி 3, 1968 அன்னைக்கு உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு அங்கே நடத்தப்படுகிறது. இந்த மாநாடு நடந்ததுக்காக பார்த்திங்கன்னா அங்கே நிறைய சில கட்டமைப்புகள் அதே மாதிரியே பண்ணாங்க. அந்த கட்டமைப்பில் ஒரு கட்டமைப்பு பார்த்திங்கன்னா ஒரு சிலை இருக்கும். அது இப்போவும் லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய கந்தசாமி காலேஜுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா அந்த அண்ணா நகர் டவர் போகக்கூடிய வழியில் ஒரு சிலை இருக்கும். அந்த சிலை பார்த்திங்கன்னா ஐயனார் சிலை. அந்த சிலை இன்னும் அங்கே தான் இருக்குது. சரி, இப்போது அந்த உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடும் முடிஞ்சிருது. ஜனவரி 21, 1968 அந்த காலகட்டத்தில் துணை குடியரசுத் தலைவராக இருந்த திரு விவி கிரி அவர்கள், அந்த காலகட்டத்தில் முதலமைச்சராக இருந்த திரு அண்ணாதுரை அவர்கள், இவர்கள் இருவரும் அந்த இதில் கலந்துக்கிட்டாங்க. திரு விவி கிரி அவர்கள் அப்போதைய அந்த ஐஏடிஎஃப் மாநாடை திறந்து வைத்தார்கள். ஸோ ஐஏடிஎஃப் கண்காட்சி நடந்து முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் இருந்த அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க. அப்படி முடிவு பண்ணி அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே கிளியர் பண்ணி எல்லாம் பண்ண பிறகு அண்ணா டவரில் இடிக்கலாம்னு முடிவு பண்ணும்போது சரி அது மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற காரணத்தினால அந்த அண்ணா நகர் டவர் இடிக்காமல் விட்டுட்டாங்க. ஸோ அந்த கட்டுமானத்தில் மிஞ்சி இருந்த அந்த அண்ணா நகர் டவர் தான் இப்போதைய அண்ணா நகர் டவர் பார்க்கில் மையத்தில் இருக்கக்கூடிய அண்ணா நகர் டவர். அதுக்கப்புறமா தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் அந்த பகுதியை தன்னோட கையகப்படுத்தின பிறகு அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த இடத்த கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளாட்டாகவோ நிலமாகவோ போட்டு மக்களுக்கு விற்பனை செஞ்சிச்சு. ஸோ இப்படி விற்பனை செஞ்ச பிறகு அங்கே மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குடியேறினாங்க. ஸோ அந்த மாதிரி 1968க்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அந்த பகுதி ஃபுல்லாமே அண்ணா நகர்னு அழைக்கப்படும் போது சரி அண்ணா நகர் நுழைவாயிலாக ஒன்று இருக்கணும்னு சொல்லிட்டு 1985 பார்த்திங்கன்னா சென்னை மாநகராட்சி ஒரு கட்டமைப்பு கட்டுறாங்க. அதுதான் அண்ணா ஆர்ச். ஸோ அந்த அண்ணா ஆர்ச் ஆனது 1986 அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பகுதியை அப்படியே டெவலப் ஆகிட்டு அங்கே நிறைய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய போஸ்ட் ஆஃபீஸ், அந்த எல்லா கட்டமைப்புகளும் வந்து அது ஒரு சிட்டியாக மாறிச்சு. ஸோ இதுதாங்க அண்ணா நகரோட வரலாறு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்கள் முரளி.